ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்து ரொம்ப போர் அடித்ததுனால, இப்போ நான் செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கேன். போர் அடித்ததுனால சரி ஓகே, துணி கொஞ்சம் இருந்தது பாப்பாவுக்கு எடுத்தது ஃபஸ்ட் பேபிக்கு ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லி பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துடுச்சு. ஸோ ஓகே, க்ளீன் பண்ணிடலாம். மிஷின்லாம் ஃபஸ்ட்டு இருந்தோடனே மிஷின்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் தூக்கி ப்ளக் பாயிண்ட்லாம் மாட்டி அதுக்கப்புறம் மிஷின்லாம் க்ளீன் சுற்றி ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது த்ரெட்டு அது இதுன்ட்டு. சரி ஓகே, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணேன். நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக வந்து டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினுக்கு ஆயில் விட்டுட்டு ஃபுல்லாக மிஷின் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட்டு அவளுக்கு கீழே வந்து ஸ்கர்ட் அவளுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஏலைன் ஸ்கர்ட் தான் கட் பண்ணிவிட்டேன். ஓகே, பட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம், நம்ம டாப்பில் உள்ளது நம்ம பட்டியாக வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன். அதுக்கு நம்ம ஸ்கர்ட்டோட ஹிப் லென்த் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சு, நான் 5 இன்ச்சு எடுத்தேன். ஹாஃப் நம்ம வந்து இது போனால் 4 இன்ச்சு, ஃபோல்ட் பண்ணால் 2 இன்ச்சு இருக்கும் நமக்கு. ஓகே இப்படி சொல்லிட்டு மார்க் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரீஃபாக வேணும்னா யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஸ்லோவாக போடுறேன். இது சும்மா எனக்கு போர் அடித்ததுனால நான் வந்து என்ன பண்ணுறது எல்லாமே யோசித்து இது பண்ணிகிட்ருந்தேன். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு லைனிங் வேணும். ஏன்னா நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நம்ம உள்ளே வந்து நாட்லாம் கொடுக்கும்போது அது அப்படியே தெரியும். லைனிங்கும் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு லைனிங்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டேன். 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி மேலே பாடி பார்ட்டில் உள்ள கிளாத்லாம் நமக்கு மிச்சம் இருக்கும், நிறையாவே குழந்தைங்களுக்குலாம் மிச்சம் இருக்கும். அதையும் எடுத்து கட் பண்ணி இப்போ ஜாயிண்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் பண்ணிடணும். எப்பயுமே வந்து மேலே சுற்றி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வச்சு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து அது விலகி வந்துட்டுருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம மேலே சுற்றி லைனிங்கையும் மேலே உள்ள பாட்டையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்த கிளாத்து அண்ட் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ளூ கலர் த்ரெட்டு போட்டிருந்தேன்னா சரி